அனைவருக்கும் வணக்கம். பிஆர்டி பிடி நியமன தேர்விலிருந்து விலக்களித்து சுமார் 400 டெட் ஆசிரியர்கள் பணி நியமனம் கோரும் வழக்கின் தீர்ப்பானது 10/7/2024 அன்று மாண்புமிகு பொறுப்பு தலைமை நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. இதனுடைய தீர்ப்பு நகலானது 19/7/2024 அன்று வெளிவந்துள்ளது. இந்த தீர்ப்பில் வழக்கு தொடுத்தவர்களுக்கு சாதகமாக உள்ள விவரங்களை பற்றியும் அதனுடைய நோக்கங்களை பற்றியும் இப்போது காண்போம். வழக்கு தொடுத்த சுமார் 400 நபர்களுக்கு 2017 பாதியில் விடப்பட்ட நியமன செயல்முறையை தொடருமாறு மாநில அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அனைத்து ரிட் மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள 2017 பாதியில் விடப்பட்ட நியமன செயல்முறை என்பது அரசாணை எண் 71 வெயிட்டேஜ் முறையை குறிக்கிறது. அதாவது 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசாணை எண் 71 சயின்டிஃபிக் வெயிட்டேஜ் முறைப்படி சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டு ஜனவரி 2014ஆம் ஆண்டு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. பிறகு 2013இல் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 2017ஆம் ஆண்டு பேக்லாக் வேக்கன்சி பின்னடைவு காலி பணியிடங்கள் அரசாணை 71 வெயிட்டேஜ் முறை பின்பற்றி பணி நியமனம் வழங்கப்பட்டது. மேலும் என்சிடியுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் படி தகுதி உடையவராக இருந்தால் காலதாமதம் இல்லாமல் முடிந்தவரை விரைவாக வெயிட்டேஜ் முறையை பின்பற்றி, அதாவது அரசாணை எண் 71 பின்பற்றி அவர்களுக்கு ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யலாம். இவ்வாறு வழக்கு தொடுத்த மனுதாரர்களை நியமனம் செய்யும் பொழுது அவர்கள் பெற்ற டெட்டு மதிப்பெண்கள் மற்றும் இடஒதுக்கீடு விதி பயன்படுத்தப்படும். வழக்கு தொடுத்த மனுதாரருடைய ரிட் மனுக்கள் 25/10/2023 பிஆர்டி பிடி நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்பாகவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் பிஆர்டி பிடி நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அல்லது தற்போது உள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை மேலே குறிப்பிடப்பட்டுள்ள, அதாவது வழக்கு தொடுத்தவர்களுக்கு பணி வழங்குவதற்கான கொடுக்கப்பட்ட வழிகாட்டும் நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்தாததற்கு காரணமாக குறிப்பிட முடியாது என்று தெளிவாக தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது காலி பணியிடங்கள் இல்லை என்று வழக்கு தொடுத்தவர்களை தட்டி கழிக்க முடியாது என தீர்ப்பில் இதற்கு முன் இருந்த காலி பணியிடங்களோ தற்போதுள்ள காலி பணியிடங்களோ வழக்கு தொடுத்தவர்களுக்கு வழங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் மறுக்க முடியாது. இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் வழக்கு தொடுத்த மனுதாரர்களை ஆசிரியராக நியமனம் செய்ய வேண்டிய நிர்பந்தமும் அழுத்தமும் தீர்ப்பின் மூலமாக பள்ளிக்கல்வித்துறைக்கும் அரசுக்கும் ஏற்பட்டுள்ளது. வழக்கு தொடுத்தவர்களுடைய பெயர், பிறந்த தேதி, டெட்டு மதிப்பெண் மற்றும் பாடம் சப்ஜெக்ட் மற்றும் பிற விவரங்கள் அனைத்தும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் கையில் உள்ளது. இதை வைத்தும் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடலாம் அல்லது வழக்கு தொடுத்த 400 நபர்களை ஒரே நாளில் அழைத்து அவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி அதன் அடிப்படையிலும் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட வாய்ப்பு உள்ளது. மேலும் பிஆர்டி பிடி நியமன தேர்வு எழுதியவர்களுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் பிஆர்டி பிடி நியமன தேர்வு வினாக்கள் மற்றும் விடைகள் குளறுபடிகள் மற்றும் ஸ்டார் மதிப்பெண் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் அனைத்தும், அதாவது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜி.கே. இளந்தரையன் அவர்கள் முன்னிலையில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கிற்கு கூடுதல் மதிப்பெண், அதாவது வினாக்கள் விடைகள் சார்ந்த குளறுபடிகளுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது என்று தீர்ப்பளித்து அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்தார். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நியமன தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மாண்புமிகு நீதியரசர் ஆர்.என். மஞ்சுளா அவர்களால் தடையாணை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையாணை எதிர்த்து ஆசிரியர் தேர்வு வாரியமும் தமிழக அரசும் மதுரை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையீடு செய்தது. அப்போது 2 நீதிபதிகள் கொண்ட நீதியரசர்கள் அமர்வில் இந்த வழக்கை தனி நீதியரசரிடம் அணுக வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் மாண்புமிகு நீதியரசர் ஆர்.என். மஞ்சுளா அவர்களிடம் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட போது தடையாணையை நீக்கி, நியமன தேர்வுக்கு இருந்த தடையாணையை நீக்கி அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து ஆணை பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் நியமன தேர்வு எழுதி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முடித்தவர்களுக்கு 2 பாடத்திற்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மற்ற பாடங்களுக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டு விரைவில் வெளிவரும். நியமன தேர்வு எழுதி
தேர்வான தேர்வர்களுக்கும் நியமன தேர்வு எழுதாமல் ஏற்காமல் வழக்கு தொடுத்த 400 ஆசிரியர்களுக்கும் ஒரே நாளில் கலந்தாய்வு நடத்தப்பட்டு பணி நியமன ஆணை வழங்கலாம். அல்லது நியமன தேர்வு எழுதி தேர்வானவர்களுக்கு ஒரு நாளில் கலந்தாய்வும் பணி நியமன ஆணையும், வழக்கு தொடுத்தவர்களுக்கு ஒரு நாள் கலந்தாய்வும் பணி நியமன ஆணையும் வழங்கலாம். வழக்கு தொடுத்தவருடைய எதிர்பார்ப்பும் இதுவாகவே உள்ளது. ஒரே நாளில் அனைவருக்கும் கலந்தாய்வு நடத்தி பணி நியமன ஆணையை பெற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக உள்ளது. எது நடக்கும் என்பது காலத்தின் கையில் உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற விவரங்களை அறிந்து கொள்ள டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம், ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம்.